ஸ்டுடியோ 15 உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சேவலை வச்சு பேட்டைக்காரன் அப்படின்னு கீழே டெக்ஸ்ட்டு வச்சு ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இந்த மெட்டீரியலோட பாஸ்வேர்டு வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் நீங்கள் பாஸ்வேர்டு எடுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் கீழே மெட்டீரியலோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். இதுதான் நான் கொடுத்துருக்க எல்லாவோட மெட்டீரியல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பேக்ரவுண்டை வந்து ஃபஸ்ட்டு நடுவில் வச்சு நல்லா பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிட்டு யார் ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க ஃபோட்டோவை பெருசு பண்ணி நல்லா கரெக்டாக நடுவில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு மூவ் டவுன் அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த பேட்டைக்காரன் அப்படின்னு ஒன்று ஃபோர்க்ரவுண்டில் கொடுக்குறது இது அப்படியே நல்லா ட்ராக் பண்ணி பெருசாக்கிட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சு நல்லா பெருசாக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் லைட்டன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு இப்போ இதை நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு மேலே இருக்க எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க எரேசரை கிளிக் பண்ணிட்டு ஹார்ட்னஸை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு சைஸை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே அப்படியே அழைச்சி விட்டுக்கோங்க. இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலாம் அழைச்சி விட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து சேவல் ஃபோட்டோ தெரியுமா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.